وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவனும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அன்னவர்களுடைய வழி நடந்த அனைத்து சாலிஹான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கையிலே வாழக்கூடிய நமக்கு ஷாதுலியா தரீகா என்ற ஒன்றை பின்பற்றக்கூடிய இஹ்வான்களுக்கு புனிதமான ரமலானுடைய மாதம் வரும்போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த ரமலான் முடியும் போது, பிறநாள் வரும்போது இன்னும் ஒரு சந்தோஷம் வரும். அதனை தொடர்ந்து எல்லா இஹ்வான்களுக்கும் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் வரும். அது என்னவென்றால், இந்த ஷவ்வாலுடைய மாதம், துல்கஅதாவுடைய மாதம், கிட்டத்தட்ட எங்கள் நாட்டை எடுத்துக்கொண்டால் சஃபருடைய மாதம் வரை சையதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாருலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மனாகிப் வைபவங்கள் எல்லா ஜாவியாக்களிலும் நடைபெறுவதன் மூலமாக இஹ்வான்களுக்கு மத்தியிலே ஒரு ஆனந்தமாக, சந்தோஷமாக அது அமையும். அந்த சந்தோஷத்தை அன்று முதல் இந்த நாட்டிலே நாம் பார்த்தால், அன்று முதல் அந்த சந்தோஷத்தை இன்று வரை ஆரம்பித்து வைக்கக்கூடிய இடமாக இந்த மருதானையிலே இருக்கக்கூடிய இந்த ஜாவியா இருக்கிறது என்பது இந்த ஏரியாவில், இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு தகவல். இங்கே ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னால் தான் எல்லா இடங்களிலும் பொதுவாக ஆரம்பிக்கப்படும். சில இடங்களிலே நடக்கும். இது அன்றைய காலத்திலே இருந்து வரக்கூடிய ஒன்று. எனவே எல்லா இஹ்வான்களுக்கும் உள்ள ஒரு ஆனந்தமான, ஒரு சந்தோஷமான தகவல். நாம் எல்லோருமே ஷாதுலியா தரீகாவை பின்பற்றிக் கொண்டிருந்தாலும், சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குறித்தும், அவர்களுடைய மகத்துவங்கள் குறித்தும், இந்த ஷாதுலியா தரீகாவிலே இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள் குறித்தும் நிறைய பேச, கதைக்க, கேட்க அல்லாஹு தஆலா இந்த காலங்களிலே, ஹஜ்ஜியுடைய காலம் வரும் வரைக்கும், அதையும் தாண்டி சஃபருடைய காலம் வரும் வரைக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திலே இந்த மருதானை மக்களுக்கு இரண்டாவது நாள் மனாகிப் வைபவத்துடைய நிகழ்வு. இன்றைய நாளிலே நான் இங்கே மனாகிப் ஓதப்பட்டதன் பின்னால் இந்த இடத்தில் ஒரு சில தகவல்கள், எனக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு, அந்த தலைப்பிலே ஒரு சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பகிர்ந்து கொள்ளும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். குறிப்பிடப்பட்ட நேரத்துக்குள் என் தலைப்புக்குள் என்னென்ன தகவலை எல்லாம் உங்களுக்கு தர முடியுமோ, முடியுமான தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லும் நானும், கேட்கும் நீங்களும் அதன் வழி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்
எல்லோருக்குமாக கட்டாயமாக்கி தந்தரலட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்வில் ஷாதுலியா தரீகா ஏற்படுத்தும் தாக்கங்கள், இதுதான் இன்றைய தலைப்பு. ஷாதுலியா தரீகா என்ற ஒரு தரீகாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே, இந்த தரீகா உங்களிலே கொண்டு வந்த தாக்கங்கள் என்றால் நம்மள நிறைய பேர்களுக்கு அதனுடைய சரியான அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கும். தாக்குறது என்றா என்ன, ஒருத்தரை ஏசுறதா அல்லது அடிக்கிறதா, அவனை காயப்படுத்துறதா என்ற ஒரு சிந்தனையில் நாம் வந்துவிடக் கூடாது. தாக்கங்கள் என்றால் என்ன? ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை, மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும், எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, அது என்னால் மறக்க முடியாது என்று சொல்வான். ஒரு மனிதனிடத்தில் அடி வாங்கினாலும் சொல்லுவான், அன்று நான் பட்ட அடி என்னால் தாங்க முடியாது, அதை நான் மறக்கவும் மாட்டேன், அன்று பட்ட அசிங்கம் என்றும் என்னால் மறக்க முடியாது என்று சொல்வது போல, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்வழி, வழிகாட்டல், பிரயோஜனங்கள், சந்தோஷங்கள் இவைகள் உண்டானாலும் அது அவனிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் அவனால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாதுலியா தரீகாவிலே நாம் கண்ட பிரயோஜனங்கள் என்ன, என்னை எப்படியான ஒரு மனிதனாக இந்த தரீகத்து மாற்றி இருக்கிறது என்று வரும்போது, இது உண்மையிலே ஒரு தலைப்பு அல்ல. இந்த தலைப்பு நான் பேசி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டே அல்ல முதலாவது. ஆனால் அதுவும் தலைப்பாக போட வேண்டிய கட்டாயம் இது. எதற்காக வேண்டி தெரியுமா? நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக போடப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் இது ஒரு தலைப்பு அல்ல, அவரவர் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நான் இலங்கையிலே பிறந்தேன். இலங்கையிலே எந்த ஊரில் பிறந்தேன்? ஒவ்வொருவரும் உங்களை வச்சு நான் பேசுறேன். நான் எந்த ஊரில்? நான் வேறுவலையில் பிறந்தேன். பிறந்ததிலே இருந்து என்னுடைய தந்தையின் பேர் என்ன? முஹம்மத். உதாரணமாக என் தாயுடைய பேர் என்ன? பாத்திமா. அந்த அப்படி வச்சுக்கோங்க. இந்த பிறந்த நான் எப்படி பிறந்தேன்? நான் ஒரு முஸ்லிமாக பிறந்தேன், அதுல சந்தேகம் கிடையாது. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். நான் ஒரு முஸ்லிமாக பிறந்திருக்கிறேன். பிறந்ததிலே இருந்து என்னுடைய அறிவு எந்த வழியில் வந்தது? நான் எப்படி படித்தேன்? பாடசாலையில் கல்வி கற்றேனா? அந்த கல்வி கற்ற பாடசாலை எது? அந்த பாடசாலை எதனால் உருவாக்கப்பட்டது? அந்த பாடசாலை எவ்வாறு வந்தது? எனக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் யார்? அதற்கு முன்னால் எனக்கு குர்ஆனை ஓதி தந்த உஸ்தாதுமார்கள் யார்? முஅல்லிம் யார்? சொல்ல போனா பலகை எழுதினது யாரு? பலகை எழுது, நம்ம ஊர்ல பலகை எழுதுறன்னு சொல்லுவான். பலகை எழுதுறது, பலகை எழுதுறா பலகையில வச்சு எழுதுறதில்ல. நம்ம ஊர்ல ஒரு வளமை இருக்கிறது, இந்த பிள்ளைக்கு பலகை எழுதியாச்சா அப்படின்னா என்ன தெரியுமா? குர்ஆனை ஆரம்பமாக சொல்லி தந்தது யார்? ஒவ்வொருவரையும் யோசித்து பாருங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரியாது யார் எழுதினு தெரியாது. யார் எனக்கு முதலாவது குர்ஆனை சொல்லி தந்தார்? ஜப்பான்ல இருந்து ஆள் வந்தாரா? சைனாவில இருந்து வந்தாரா? மடகஸ்கார்ல இருந்து வந்தாரா? யார் அவர்? அவரின் மூலமாகத்தான் நான் முதலாவது குர்ஆனிலே அலிஃப் பே என்று கற்க ஆரம்பித்தேன். அவர் யார்? பின்னால் நான் குர்ஆன் மதரசாவிலே ஓதியது யாரின் மூலமாக? எந்த பாடசாலையில் நான் கல்வி கற்றேன்? எங்கே நான் என்னுடைய அறிவை தொடர்ந்தேன்? எந்த பள்ளிக்கு நான் அதிகமாக வந்திருக்கிறேன்? எந்த பள்ளியிலே நான் தொழுதிருக்கிறேன்? என்னை ஒரு மஜ்லிஸிலே உட்கார வைத்தது யார்? சொல்ல போனால் எனக்கு சாப்பாட்டுடைய ஒழுக்கங்களை சொல்லி தந்தது யார்? பள்ளியிலே நான் எல்லா குழந்தைகளையும் போல தவறுகள் செய்யும் போது என்னை தட்டி கொடுத்தது யார்? என்னை திட்டியது யார்? என்னை அடித்தது யார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும், நான் அதனால் தான் சொன்னேன், இது ஒரு தலைப்பு என்று சொல்வதை விட இது அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். இவைகள் அனைத்தும் எனக்கு என்னால் எங்கால வந்தது, யார் மூலமாக வந்தது என்று அவரவர் தேடி பார்த்து கடைசியாக இதுவரை லாஸ்ட் ஜும்மா வரைக்கும் நீங்கள் கேட்ட அத்தனை உபதேசங்கள், அத்தனை பயான்கள், ரமலானில லோஹர்ல கேட்ட பயான்கள், ரமலானில நைட்ல கேட்ட பயான்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த அறிவுகள் எல்லாம் கிடைத்ததோ அதை எல்லாத்தையும் இந்த வேறுவலையில உள்ள ஒருவர் தேடி பார்த்தால் இந்த தலைப்புக்குரிய பதில் கிடைத்துவிடும். இந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நமக்கு, விசேஷமாக இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்விக்குரிய பதில் என்ன தெரியுமா? இந்த அனைத்திலுமே
ஷாதுலியா தரீகா முன்னிக்கிறது, மறுபேச்சுக்கு இடம் கிடையாது. இப்ப அவர் வேற கொள்கையில இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வேற கொள்கையில இருக்கிறார், வேறொரு கொள்கையில இருந்து கொண்டு ஷாதுலியாவை தூட்டுகிறார், திட்டுகிறார், அசிங்கமாக பேசுகிறார் என்றாலும் அவரு கூட கண்ணை மூடி ஒரு கணம் யோசிச்சா, ஐயோ நம்ம இந்த வழியில தான் வந்திருக்கிறோமா, என் உமா அப்பா எல்லாம் இந்த வழியா, எனக்கு பலகை எழுதின வருவரா, குர்ஆன் ஓதி தந்த வருவரா, அலிப்பையை சொல்லி தந்த வருவரா, என்னன்னா அலிப்பையை ஓதி போட்டு ஓதி தந்த முஅல்லிம் பிழை என்றார். முஅல்லிம் பிழை என்றார். அந்த முஅல்லிம் நல்ல ஒரு மனிதர் என்று அவரே சொல்லுவார். கலிமாவை சொல்லி மௌத்தா போனார், வெள்ளிக்கிழமை இரவுல மௌத்தா போனார், ஜும்மாவுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்டார், முகம் சிரித்த வண்ணம் காணப்பட்டு அவர் கலிமா சொல்றது எங்க காதுல எல்லாம் கேட்டுச்சு, அப்படியெல்லாம் சொல்லி போட்டும் தரிக்கிறது திட்டுவான், காதுல தரிக்கிறது கேசுவான். அது வேற சப்டர், அதுக்குள்ள நான் போக இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்குரிய தெளிவான பதிலாக கிடைக்கக்கூடிய உண்மைகள் தான் இது. என்ன தெரியுமா? இவைகள் அனைத்திலும் முற்றுமுழுதாக உங்கள் கண் முன்னால் வந்து நிற்பது யாரு தெரியுமா? இந்த ஷாதுலியா தரீகா. எங்கட நாட்டுல நீங்க எடுத்துக்கொண்டால் நிறைய விடயங்களை நீங்கள் காணலாம். முதலாவது நீங்க வாங்க, முதலாவது சப்ஜெக்ட் இந்த ஷாதுலியா தரீகா உங்களுக்கு தந்த முதலாவது விடயம் என்ன தெரியுமா? நல்ல கொள்கையை தந்தது. நீங்க பின்பற்றது நாங்க எல்லாரும் ஷாதுலியா தரீகா என்றாலும், இது ஷாதுலியா தரீகா என்பது ஒரு தஸவ்வுடைய ஒரு வழி. இந்த தஸவ்வுடைய வழி உங்களுக்கு காட்டி தந்த கொள்கை எது தெரியுமா? இந்த தரீகத்துல இருந்து எதையெல்லாம் நீங்க படிச்சீங்க பாருங்க. முதலாவது சொல்லி தந்தது என்ன தெரியுமா? உங்களுக்கு கொள்கையை சொல்லி தந்தது, அகீதாவை சொல்லி தந்தது. என்ன அகீதா? அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய அகீதாவை சொல்லி தந்தது. இந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்றால் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தனையாக பிரிந்தார்கள், நசாராக்கள் இத்தனையாக பிரிந்தார்கள். ஏண்ட உம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 73 கூட்டமாக பிரிவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா. எல்லா புதிதாக உருவாக்கப்பட்ட கொள்கைகளும் இந்த 73 கூட்டத்தில் 72 நரகம் போகும், ஒன்று சொர்க்கம் போகும் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் கேட்டார்கள், வமன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கம் போகக்கூடிய கூட்டம் யார்? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க, அந்த சொர்க்கம் போறது நாங்க தான். நீங்க என்னங்க சொல்றீங்க? அம்மா நாங்க தான். நீங்க எதை பின்பற்றீங்க? நாங்க குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும். எல்லாரும் அதான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல இல்ல. சொர்க்கம் செல்லும் கூட்டம் யார் என்று கேட்ட நேரத்தில் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் என்று ஒரு வார்த்தை உலகத்தில் தலைகீழான் என்றாலும் காட்ட முடியாது. முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஏண்ட சஹீஹான ஹதீஸ்னு சொல்லுவாங்களா? சஹீஹுல் ஐவு பிரிச்சே பின்னால் இருக்கிறவங்களே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் என்று சொல்லல, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்ற சஹாபிகளும் எந்த பாதையில் வருகிறோமோ அதே பாதையில் வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதுக்கு பின்னால சஹாபிகள், அதுக்கு பின்னால தாபீன்கள், அதுக்கு பின்னால தபு தாபீன்கள். சஹாபிகள் வழி யாரு நடக்கிறார்களோ, தாபீன்கள் வழி யாரு நடக்கிறார்களோ, தபு தாபீன்கள் வழி யாரு நடக்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாதிகள். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தது யார்? ஷாதுலியா தரீகா. மத்த தரீகாக்களை கேட்டு பாருங்க, நீங்க என்ன தரீகா? நாங்க காதிரியா, நாங்க ரிஃபாயியா, நாங்க நக்ஷபந்தியா, அப்படியா? எந்த கொள்கையில இருக்கணும் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க? சுன்னத் வல் ஜமாஅத். அப்ப முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும் சொர்க்க பாதை சுன்னத் வல் ஜமாஅத்துடைய பாதையை உங்களுக்கு தந்துட்டாலே அதுக்கு அங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஷாதுலியா தரீகா உங்களை ஏற்படுத்திய தாக்கம் என்ன? முதலாவது எனக்கு நல்ல கொள்கையை சொல்லி தந்திருக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, நாங்களும் சுன்னத் வல் ஜமாஅத் தான், நாங்களும் சுன்னத் வல் ஜமாஅத். இப்ப எல்லாருமே சுன்னத் வல் ஜமாஅத் தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சுன்னத். இவ்வளவு காலம் சுன்னத் வல் ஜமாஅத் இதுதான்.
வேற இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. பின்பற்ற தரீகாக்கள் வேற வேற இருக்கலாம். அகீதால சுன்னத்து, இப்ப எல்லாருமே சுன்னத்து வல் ஜமாஅத், நாங்களும் சுன்னத்து வல் ஜமாஅத். நீங்க சுன்னத்து வல் ஜமாஅத்தா? சஹாபிகள் வழி நடந்தவர்கள் தானே. சஹாபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரக்கத்தை அடைஞ்சிருக்கிறார். சஹாபிகளுடைய ஒருவருடைய பரக்கத்தை அடுத்தவர் அடைஞ்சிருக்கிறார். நீங்க பரக்கத்து சிறுக்கு கேட்டா நாங்க சுன்னத்து வல் ஜமாஅத். சஹாபிகள் தான் பரக்கத்துக்கு வழிகாட்டினாங்க. ஒருவருடைய புகழை மற்றவர் பேசும்போது சந்தோஷப்பட்டவர்கள் சஹாபிகள். இப்ப ஒருத்தருடைய புகழ் மற்றவர் பேசினா அது சிறுக்கு கேட்டா நாங்க சுன்னத்து வல் ஜமாஅத். இது சுன்னத்து வல் ஜமாஅத் அல்ல. நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் நாங்கள் பின்பற்றி நாட்டு மக்களை திருத்துறோம் என்று எவர் வந்தாலும் உங்களுக்கு தெளிவா சொல்ல தேவையில்லை. பிரிவினைகளை உருவாக்கி ஃபித்னாக்கள் உருவாகிறதே தவிர ஒரு காலமும் ஒரு குறை நிழலுக்கு கீழால் வர முடியாது. எங்கட நாட்டுல மட்டும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி, குர்ஆன் சுன்னாவை சஹீஹான ஹதீஸை பின்பற்றி நாங்க நேரான பாதையில போவோம் என்றவர்களுடைய கிளைகள் மட்டும் 13 இருக்குது. பிரிவினைகள், கிளைகள் அல்ல, பிரிவினைகள். ஒருத்தன் சொல்றான் அவன் நரகம், அடுத்தவன் சொல்றான் இவன் நரகம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லா தரீகத்தும் ஒரே அகீதா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அகீதா. ஒரு காலம் சாதிலியா இருக்கிறவன் காதிரியா பார்த்து நீ நரகம் போவன்னு சொல்றீங்க, எங்கேயாவது சொல்லிக்கிறா? காதிரியால் இருக்கிறவன் சாதிலியா பார்த்து நீ நரகம் போவன்னு சொன்னதில்லை. இந்த ரெண்டில் இருக்கிறவங்களும் ரிஃபாயியா பார்த்து நீ நரகம் போறன்னு சொல்றதில்லை. ஏன் தெரியுமா? எங்க எல்லாருக்கும் முதலாவது இந்த தரீகத்து சொல்லி தந்தது என்ன தெரியுமா? சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா. அதை புரியாது சொல்லி கொடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போகக்கூடிய அதிகமான பயான்களை நான் சொல்லிக் கொடுக்கிறது. எங்கட பிள்ளைகள் இன்று சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதாவை விட்டு ஓரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. எதை தெரியுமா காட்டுறாங்க? இந்த தரீகா சுன்னத்து ஜமாஅத் வாரவங்க நிக்கிறாங்கல்ல, ஒரே ஒரு படத்தை தான் காட்டாங்க. எங்கேயாவது எவனாவது ஜியாரத்துக்கிட்ட போயிட்டு அவன் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு ஏதாவது சொல்லுவோமே, அவன் சுஜூதுடைய ஆழத்துல ஏதோ செஞ்சு கொண்டு இருந்தா பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க வேலை. எவ்வளவு ஒருத்தன் தப்பு பண்ணினதுக்கு அவன் நேரான வழி பிழையா போயிருமா? இப்ப இந்த உலமாக்கள் ஹலீஃபாக்கள் இவ்வளவு உஸ்தாதுமார் இருக்கிறாங்க. எவராவது ஒருவர் ஜியாரத்துக்கிட்ட போயிட்டு சுஜூது செய்வது கூடும் ஆகும் சுன்னத்தன் யாரோ சொல்லிருங்க, பச்சை ஹராமது. எங்க உலமாக்கள் அடிச்சு பேசுவாங்க. யாரும் அதை சொன்னதில்லை. எங்கே ஒருத்தன் தப்பு பண்ணதை வச்சு இந்த ஒரு படத்தை காட்டி ஹக்கான கொள்கையில் இந்த தூரமாக்குறாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, அவனுக்கும் சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சுஜூது என்பது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தஆலா அதை வேறு யாருக்கும் ஆக்கவில்லை. சில பேரு அந்த மோட்டு வேலையெல்லாம் செய்வானோ, எங்கடவங்க தெரியாது. சிலவனுக்கு விளப்பம் இல்லை, ஒரு விளப்பம் இல்லை அவனுக்கு. அவன் நினைச்சு கொண்டு உதாரணத்தை ஒரு செய்தி சொல்றேன், தலைப்பு எங்கேயோ போயிடும். அதுல அகீதால சப்ஜெக்ட் என்னத்தினால நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒருவன், நீங்க எல்லாருமே பதில் சொல்லுங்க இதுக்கு. ஒருவன் வாழ்நாள்ல அவன் சுன்னத்து வல் ஜமாஅத்தில் இருக்கிறான். வாழ்நாள்ல அவன் ஒரு ஜியாரத்தும் இதுவரைக்கும் செஞ்சதில்லை வச்சுக்கோங்களேன். அவன் சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய அகீதா. இப்ப அவனை நாங்க நரகம்னு சொல்ல போறான், வாஜிபா? யாராவது அகீதாவுடைய இமாம்களோ ஃபிக்ஹுடைய மஸ்அலா தானே ஜியாரா செய்யறது, ஜியாரா செய்யற ஃபிக்ஹுடைய மஸ்அலா. எந்த ஒரு ஃபிக்ஹ் கிதாபிலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜியாரத்தை செய்வது சரி வாஜிபன் எங்க எழுதி வச்சிருக்கிறான்? யுஸன்னு ஜியாரத்து கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்வது சுன்னத். ஒருவன் வாழ்நாளையில அவன் ரசூலுல்லாஹ் ஜியாரத்தை கூட போனதில்லை. அவன் எங்கேயாவது யாராவது நாங்க நரகம் என்று சொல்றான், வேகம் பெரும் பாவம் செஞ்சுட்டான், ஜியாரத்து பக்கமே போகல என்று யாராவது சொல்றோமா? இல்ல. இந்த ஒரு சின்ன சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு நீங்க சுன்னத்து வல் ஜமாஅத்தா, நீங்க தரீகத்து வழிகள்ல வரக்கூடியவங்க, இந்தா பாருங்க கபருக்கிட்ட செய்யற வேலை, இந்தா பாருங்க. எவனோ ஒரு முட்டாள் மடையன் செய்யறான், அவனுக்கு சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு மடையன், ஒரு அறிவில்லாதவன் செய்வதற்காக வேண்டி ஒட்டுமொத்த சுன்னத்து வல் ஜமாஅத்தும் அப்படிப்பட்டவர்கள் அந்த அர்த்தத்துக்கு இல்லை.
உதாரணம் சொன்ன எங்க நாட்டுல பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டான்னு ஒருத்தன், இந்த நாட்டுல யாருமே செய்யாத ஒரு அசிங்கமான வேலையை ஒன்றை பார்த்துட்டான் ஒரு இடத்துல இந்த இந்த ஏப்ரல் மாசத்துல நடந்துச்சு, இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு. இப்ப நாங்க எல்லாருமே சொல்றோமா இந்த கொள்கை இருக்கிறவன் எல்லாருமே இப்படி பொம்பை போடுறவன் யாராவது சொல்றோமா? இல்ல, நாங்க சொல்றது இல்லை. யாராவது அப்படி சொல்றோமா? இல்ல. அப்ப தப்பு நீங்க அவன் மட்டும்தான் தப்புகள். அதே மாதிரிதான் சுன்னத்து வல் ஜமாஅத்தில் உள்ள ஒருவன் அவனுக்கு போய் தேவையாக தப்பு செய்யறான் என்றால் அது அவனுடைய தப்பை தவிர சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய தப்பு இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வழிகேடுகள் உருவாகும், நிறைய கொள்கைகள் உருவாகும், உலகத்துல முஸ்லிம்கள் பிரிஞ்சு போவாங்கன்னு நீங்க நிறைய சொல்றீங்க, யா ரசூலல்லாஹ், அந்த காலத்துல நாம் வாழ்ந்தா நான் எப்படி இருக்கணும், நான் எந்த கொள்கையில இருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? புதிய நவீன கொள்கைகள் உலகத்தில் வரும்போது நீங்க அந்த காலத்தில் இருந்தா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த எல்லா கொள்கையை விட்டு ஓரமாகி வந்துருங்கோ, அது ஒன்றிலையும் இருக்கவாங்க. புதிய புதிய கொள்கைகள் எது வந்தாலும் எல்லாம் படத்துக்கு அப்படி நாங்க குர்ஆனை காட்டுகிறோம், சுன்னாவை காட்டுகிறோம் சொல்லுவாங்க. நீங்க எல்லாவற்றையும் விட்டும் ஓரமாகி எல்லா கொள்கைகளை விட்டும் நீங்க ஓரமாகி நடந்து கொண்டு. சரி, விஷயத்துக்குள்ள வாங்க, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஷாதுலியா தரீகா உங்களிலே தந்த மாற்றம் என்ன, உங்களுக்கு தந்த பிரயோஜனம் என்ன? முதலாவது உங்களுக்கு நல்ல கொள்கையை தந்திருக்கிறது. ஷாதுலியா தரீகால உள்ள ஒருவன் எந்த வழிகேட்டுக்குள்ளையும் அவன் போக மாட்டான், உண்மையாக இருந்தால். இரண்டாவது என்ன வந்தது? நமக்கு தந்த பிரயோஜனம் என்ன? இரண்டாவது என்ன தெரியுமா? நல்ல குணத்தை தந்திருக்குது. தசவுப் என்றா என்ன? ஒரு மனிதனை நல்ல குணமுள்ளவனாக மாற்றுறது. அவ்வளவு பயான்களும் அவ்வளவு உபதேசங்களும் ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிஹ்மார்களும் அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் உட்பட ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் எழுதி வச்சாங்க தெரியுமா? உங்க உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாத்திக்கோ, கெட்ட எண்ணங்களை தூர போடு, அடுத்தவனை மன்னிச்சு வாழு, மன்னிப்பு கொடுத்து வாழு, மன்னிப்பு கேட்டு வாழு. இதைத்தான் தரீகத்து சொல்லித்தரு. முதலாவது என்ன தெரியுமா? தஸவ்வுஃப் என்று வரக்கூடிய இந்த தரீகத்துடைய வழியில சூபிசம் என்று சொல்லப்படுற சூபி என்ன தெரியுமா? மன் சஃபா கல்புஹு, எவன் உள்ளம் சுத்தமா இருக்குதோ அவன் தான் சூபி. சூபி என்பது அவன் போட்டுக்கொள்ற மட்டம் அல்ல. யாருடைய உள்ளம் சுத்தம்? என் உள்ளம் சுத்தமா, நான் நல்ல உள்ளத்தோட இருக்கிறேனா, அவன் தான் சூபி. அப்ப ஷாதுலியா தரீகாவும் ஏனைய தரீகாக்களும் சொல்லி தந்தது, ஒரு உள்ளத்தை சுத்தமாக ஆக்கிக்கொள், அடுத்தவனுக்கு மன்னிப்பு கொடு, மன்னிப்பு கேளு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ஒரு தடவை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த அத்தஹியாத்துல உட்காரும் போது இப்படி இந்த காலை மடக்கி உட்காருவாங்களே, இப்படி மடக்கி உட்காருவாங்களே. ஒரு சஹாபி, அவருடைய பேர் கைஸ் என்று நினைக்கிறேன், ஞாபகத்தில் எவ்வாறுதான் இருக்கிறது. இந்த சஹாபி என்ன செய்யறாரு? அந்த வழியால போகும்போது தெரியாம ரசூலுல்லாஹ் காலம் மிரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கால் மிரிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இப்படி காலை வச்சு வலிக்குமா இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்னு முதுகுல தட்டி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலாம், நான் கவனிக்கல, பார்க்கல, அதனால நான் தட்டி விட்டேன், நான் மிரிச்சிட்டேன், யார் சொல்ல, என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன சொல்லலாம், சரி 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நான் சொல்லாது லைட்டா முதுகு தட்டி. ரசூலுல்லாஹ் வீட்டுல உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, ஒரு தெரியாமல் செய்த ஒரு மனிதனுடைய முதுக நான் என்ன செஞ்சுட்டேன், தட்டிட்டேனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் அந்த சஹாபியோட வீட்டுக்கு போனான். வீட்டு போய் கதவை தட்டினா, என்ன யார் சொல்ல இந்த டைம்ல வந்திருக்கிறீங்க? இல்ல நீங்க எங்க காலம் மிரிச்சீங்க. ஆமா யார் சொல்லா, நான் உங்களோட முதுகு தட்டி விட்டனே, அது எனக்கு மனசு கவலைங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க என்ன முதுக தட்டி விட்டது நான் ஒரு பொறுப்பாவே எடுக்கல, நீங்க அதுக்கு வேற மன்னிப்பு கேட்டு வந்திருக்கீங்க. இல்ல இல்ல, இருந்தாலும் நான் ஒரு முதுக தட்டியது என்ன மன்னிச்சுக்கோங்க. இல்ல யார சொல்லலாம், தப்பா இருந்தா தான் மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு. நான் உங்கள்கிட்ட இது ஒரு தப்பாவே நினைக்கல யார சொல்லலாம்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால சரி யார சொல்லலாம் மன்னிச்சுட்டு நின்றதோட அந்த சஹாபிக்கு 70 ஒட்டகங்களை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. 70 ஒட்டகங்கள். இதைத்தான் தரீகத்துடைய மஷாயிஹ்மார்கள் இது போன்ற ஹதீஸ்களை எடுத்து உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படி குணமுள்ளவங்களாக இருக்கணும். தரீகத்துடைய நீங்க திக்ர்ல உட்கார்ந்து கொண்டு
கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், நீட் லா இலாஹ இல்லல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய, பாருங்க கவனிங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு வேணும் என்று நினைச்சு சொன்னால் ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன்னார், அல்லாஹ் அவனை நரகத்துக்கு ஹராமாக்கி போட்டுறான். எத்தனை திக்ரு, எவ்வளவு லா இலாஹ இல்லல்லாஹ், எவ்வளவு திக்ருகள், எவ்வளவு ஸலவாத்துகள். ஒரு நாள் காலையில ஒரு ஹலரா மஜ்லிஸ், ஈவினிங் கொண்டு நைட்டு கொண்டு, அது எவ்வளவு ஒன்று அல்லாஹ் பொருத்தி கொண்டா போதும், ஒன்று பொருத்தி கொண்டா போதும். எவ்வளவு ஜலாலாக்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மனசுல இந்த அசரு பொறுப்பு ஜலாலா சொன்னேன், கல்புல யா அல்லாஹ் உன்னை தவிர நாயன் இல்ல யா அல்லாஹ் என்ற கல்புல இஹ்லாஸோட அன்று அந்த ஜலாலா சொல்லப்பட்டிருந்தால் போதும், அல்லாஹ் அவனை நரகத்துக்கு ஹராமாக்கி போட்டுறான். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? வெளியில இருந்து ஏசினா கிடைக்காது, வெளியில இருந்து குறை பேசினா கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி தந்தது எது? இந்த தரீகத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தடவை ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, பெரிய ஒரு பிரச்சனை. ஹாரூன் ரஷீதை உலமாக்கள் ஏசினார்களாம் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அடுத்த தலைப்புகள் வரும் இன்ஷா அல்லாஹ். அது நான் நினைக்கிறேன் ஔராதுகள் சம்பந்தப்பட்ட சிறப்புகள் அது இன்ஷா அல்லாஹ் பேசுவாங்க. இருந்தாலும் நான் தொட்டுட்டு வாரேன். ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களையும் கூப்பிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? ஹாரூன் ரஷீது கூப்பிட்டு எல்லாம் கத்தில் ஒரு சைட்ல இருந்து போடுறான். ஏன்னா மன்னருக்கு குறை சொன்னவர்கள் இமாம் ஷாஃபியும் ரலியல்லாஹு லிஸ்ட்ல நிக்கிறார். ஆஹா, அடுத்து நாம தான் வரப்போறோம், என்ன செய்யலாம்? நம்ம போனா ஹாரூன் ரஷீது கேள்வியை காட்டி கத்தில்ட்டா போட்டுருவாங்கல்ல. ஷாஃபி இமாம் வாயால் என்னையும் உளத்தி கொண்டிருந்தாங்க, சொல்லிக்கொண்டு அல்லாஹும்ம யா லத்தீஃப் நஸ்அலுக லுத்ஃப் ஃபீமா ஜரத் பிஹில் மகாதீர் உல்துஃப் பினா யா லத்தீஃப் அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி. இது ஓதிக்கொண்டிருந்தாங்க. ஓதிக்கொண்டிருந்ததோட ஹாரூன் ரஷீத் பாதுஷா கூப்பிட்டு விசாரணை நடத்தி அதை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் நீங்க குத்தவாளியில போயிட்டு வாங்க. இது எங்கெங்க இருக்குது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எங்கேயாவது போறீங்க, ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க, ஒரு பிரச்சனை உங்களுக்கு அவருக்கு ரொம்ப எகைன்ஸ்டா இருக்கிறார், இதை ஓடிட்டு போயிட்டு பாருங்க வேணுமெண்டா. இதை ஓடிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இதை ஓடிட்டு நீங்க போயிட்டு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தந்த பிரயோஜனங்கள் ஒன்று ரெண்டு இல்ல, 35 நிமிஷம் 40 நிமிஷம் எனக்கு டைம் தந்திருக்கு, அதுல இதெல்லாம் பேச முடியாது. விஷயத்துக்குள்ள வாங்க. நல்ல அகீதாவை தந்திருக்கிறது, நல்ல குணத்தைகளை சொல்லி தந்திருக்கிறது. எனவே ஒருவர் சாவுலியா தரீகால இருக்கிறவராக இருந்தால் அவர் கட்டாயம் சுன்னத்துல் வல் ஜமாஅத்தில் இருக்கணும். இரண்டாவதாக நல்ல குணமுள்ளவராக அவர் இருக்கணும். பேசுற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் நல்ல குணமுள்ளவர்களாக எங்கட குணங்களை மாத்திக்கொள்ளும். அப்பதான் நாம நல்ல வழியில இருக்கிறோம் என்பதுடைய அர்த்தம். மூணாவதாக பாருங்க, இந்த சாதுலியா தரீகா எங்களுக்கு தந்த பிரயோஜனங்களை நல்ல இல்மை தந்திருக்கிறார், நல்ல உலமாக்களை தந்திருக்கிறார்கள். எங்க நாட்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு காலம் இருந்தது இந்த நாட்டில் உலமாக்கள் இல்ல, இந்தியாவில் இருந்துதான் உலமாக்கள் வரணும். ஃபத்வா கேட்க உலமாக்கள் இல்லை. அந்த கட்டத்தில் 2 முத்துக்களாக அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்று மக்கிய அரபு கல்லூரி, அடுத்தது பஹஜத்துல் இப்ராஹிமிய அரபிக் கல்லூரி. இந்த 2 எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா? ஷாதுலியா தரீகாவில் இருந்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா எல்லாரும் நாங்க என்ன இலங்கை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா அந்த பெரிய போஸ்ட், பெரிய பட்டம், வாகனம் வேணுமா, ஜீப் வேணுமா, ஹோட்டல் வேணுமா, எல்லாம் இருக்குது இல்ல. இந்த அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா உருவாக்கப்பட்டது எங்க தெரியுமா? காலி பஹஜத்துல் இப்ராஹிமியா என்ற ஷாதுலியா மதரசாவில் உருவாக்கப்பட்டது. இஷா பாங் எத்தனைக்கு இன்னைக்கு? இஷா பாங் 7:31 வச்சுக்கோங்க. உதாரணமா 7:31 வச்சுக்கோங்களேன். இந்த கேலண்டர் ஒன்று, இந்த கேலண்டர்ல
நாளை லொஹர் டைம் எத்தனை 12, 10 வச்சுக்கோங்க உதாரணமா. இதெல்லாம் போட்டது யாரு? அந்த காலத்துல காலி பஹஜத்துல் இப்ராஹிமியாவில் ஒரு உஸ்தாத் இருந்தாங்க. அவரோட பேர் அப்துல்லா உஸ்தாத். அப்துல்லா உஸ்தானான்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க கோட்டையில ஓதிட்டு இந்தியாவுக்கு போய் ஃபலக்க நல்லா படிச்சு, இந்த ஃபலக் இருக்குது இல்ல, இந்த வானவியல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் படிச்சு அவங்க காலி பஹஜத்துல் இப்ராஹிமியால் இந்த பாடத்தை படிச்சு பாடத்தை நடத்தி நிறைய உலமாக்கள் மூலமாக உலமாக்களை உருவாக்கி அதுல ஒரு கொஞ்சம் விசேஷமான ஒரு மாணவராக உருவாக்கப்பட்டவர் அப்துல் சமத் ஆலிம். இந்த அப்துல் சமத் ஆலிம் யாருக்கிட்ட? இந்த அப்துல்லா உஸ்தானா கிட்ட தான் நிறைய படிச்சிருக்கிறாரு. படிச்சு அவரால் உருவாக்கப்பட்ட டைம் டேபிள் தான் இன்றைக்கு நாடு முழுக்க லொஹர் 12:30, அசர் 3:30. இது எங்களை வருதுன்றதை யோசிக்கணும். நாங்க இதெல்லாம் யாரு வந்தது? நேத்து நாத்து வந்தவங்க அல்ல, நேத்து நாத்து குர்ஆன் பேசினவங்க அல்ல. அப்படியா? இதெல்லாம் இங்களை வந்ததா? எல்லாம் இங்களை தான் வந்துச்சு. இந்த நாட்டில் எவ்வளவு உலமாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அத்தனை உலமாக்களும் அவ்வளவு உலமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு ஆலிம் இருந்தார். அவருடைய பேரு கொழும்பாலிம் என்றவருக்கு. அவர் சொல்லுங்க, கொழும்பாலிம். கொழும்பாலிம் அந்த டைம்ல இந்த சைடுகள்ல இந்த அதாவது இந்த திருவனந்தபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்ல அந்த டைம்ல ஒரு பெரிய அறிவாளி. அவர் அந்த ஊரையே பாராட்டுமாம். ரொம்ப புதுமா கொழும்பு இந்தியாக்காரர் தமிழ்நாட்டுக்காரர் போய் நீங்க ஸ்ரீலங்கான்னு சொல்றதை விட அவங்களுக்கு கொழும்புண்டா தான் தெரியும். கொழும்பு கொழும்பு ஒரு கொழும்பாம் அப்படி விடுவாங்க. அவர் வேறு வழியா இருந்தாலும் கொழும்புன்னு தான் சொல்லுவார். கொழும்பு அவர் கொழும்பாம், கொழும்புல இருந்து வந்து வராமே அப்படின்னா. அதனால ஒரு ஆலிம், கொழும்பு ஆலிம். அவர் யாரு தெரியுமா? இந்த பஹஜத்துல் இப்ராஹிமியால் ஓதினவர். இப்படி நீங்க தேடி பார்த்தா இந்த நாட்டுக்குள்ள எவ்வளோ இடங்கள், எவ்வளோ கலாசாலைகள், எவ்வளோ கல்லூரிகள், உலமாக்கள் நிறைய பேரு. இன்னைக்கு நீங்க கேட்கிற பயான்கள் எல்லாத்திலையும் கூடுதலாக உங்களுக்கு பங்களிப்பு யாருக்கு போகும் தெரியுமா? இதே சாதுலியா தரீகால தான் படிச்சு. அப்ப இதெல்லாம் செஞ்சு போட்டு இந்த சொல்லுவாங்கல்ல, அடே இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ திண்ட பிளேட்ல ஏதோ செய்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்ட பிளேட்ல ஏதோ செய்யற மாதிரி. ஒரு மனுஷன் இவ்வளோ பிரயோஜனங்களை அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொன்னா அவன் யோசிச்சு பார்க்கணும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த தலைப்பு ஒவ்வொருவரும் உணர வேண்டிய தலைப்பு. இது என்னில் சாதுலியா தரீகா என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் அவ்வளவும் படிச்சது, நல்ல அகீதாவை சொல்லி தந்தது, நல்ல இல்ம சொல்லி தந்தது, நல்ல குணத்தை சொல்லி தந்தது எல்லாமே இந்த தரீகத்து தான். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் சாதுலியா தரீகால இருந்து கொண்டு இவ்வளோ அடைஞ்சு கொண்டதுக்கு வர நீங்க சொல்லுங்க, அட இவ்வளோ நல்லத்தை அடைஞ்சு நான் என் புள்ளைக்கு இதை கொடுக்காட்டி, என் அப்பா நல்லவர், அவருக்கு என்ன அவர் என்ன இதை காட்டிட்டு போயிட்டாரு, நான் என் புள்ளைக்கு இதை கொடுக்காட்டி நாளை மறுமை நாள் அந்த புள்ள சொல்லுவார், ஏண்ட வாப்பா என்னை வழிகெடுத்தார், ஏண்ட வாப்பா எனக்கு ஒன்றையும் சொல்லி தரல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவங்க காலத்துல ஒருத்தர் வந்தாராமே, ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னா என் மகன் நல்லா கவனியும், என் மகன் என் பேச்சு கேட்கறேன்டாம், என் பேச்சு கேட்கறேன்டாம். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னா சரி மகனை கூப்பிடுங்க விசாரணை கேட்டுங்க. அது ஒரு மகன் வந்தான். மகன் வந்ததோட கேட்டான், நீங்க என்ன வாப்பட பேச்சு கேட்கற இல்லையா? ஹலீஃபா அவர்களே நான் ஒரு கேள்வி கேட்கவா என்னன்னு கேட்டாங்க. இந்த வாப்பட பேச்சு கேட்கணும் அது எனக்கும் தெரியும், ஆனா வாப்பாக்கு சில கடமைகள் இருக்குது, அப்படி ஏதாவது இருக்குதா, அது நிறைவேற்றணுமா? ஆமா அப்படி என்னன்னு கேட்டான். முதலாவது நல்ல முறையில் அவனை பெத்தெடுக்கணும், ரெண்டாவது நல்ல பேரு வைக்கணும், முதலாவது அவனுக்கு குர்ஆனை சொல்லி கொடுக்கணும். அப்ப அவர் சொன்னார், என் வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்ன பெத்தெடுத்திருக்கிறார், ஹராத்திரகம் பெத்தெடுத்திருக்கிறாரு. என்ன ஹராமான வழியில ஜினா செஞ்சு பெத்தெடுத்தார். என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் அர்த்தம் என்ன? கரடு போறது என்று அர்த்தம். மூணாவதாக சொன்னாங்க, எனக்கு குர்ஆன்ல ஒண்ணுமே இந்த மனுஷன் ஒண்ணுமே சொல்லி தரல. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகனே இல்ல வாப்பா தூக்கி ஜெயில போடுங்க, வாப்பா தூக்கி ஜெயில போடுங்க. அப்ப இந்த உம்மா வாப்பா தான் நல்ல வழியை காட்டணும். இன்னைக்கு சமுதாயத்துல கொடுக்கப்படக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா? இந்த உம்மா வாப்பா காட்டுற வழியில போகவானம்,
நீங்களே குர்ஆன் சுன்னாவை படிச்சு விளங்கி கொண்டாங்க. அவங்க அவங்களோட பிள்ளைக்கு என்ன தெரியுமா, சின்ன பட்டானுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறான்? கந்திரி ஹராம் அப்படி ஒன்று இல்லை. நீங்க சொல்ல வேண்டியது உங்களோட பிள்ளைக்கு என்ன, நீ படிச்சு பெரியாராகி குர்ஆன் சுன்னாவை படிச்சு நீ விளங்கி கொண்டு சொல்ல வேண்டிய அவன் பிள்ளைக்கு என்ன கொடுக்குறான்? அது ஹராம் இது ஹராம், ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு இல்ல, ரசூலுல்லாஹ் போகக்கூடாது, அவன் பட்டானை சொல்லி கொடுக்குறான். எங்களுக்கு சொல்றாங்க என்ன தெரியுமா, நீங்க அப்படி அப்பா சொன்ன வழியில எல்லாம் போகக்கூடாது, நீங்களா குர்ஆன் சுன்னாவை படிச்சு விளங்கி கொள்ளணும் என்ன அவங்க எங்களுக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு இப்பவே அந்த கொள்கைகளை சொல்லி கொடுக்குறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நமக்கு ஒரு நல்ல வழி, நல்ல ஒரு தரீக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஷாவுலியா தரீக்கால இருக்கக்கூடிய அவுராதுகள் இருக்கிறது, அது உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். யா லத்தீஃப் அது உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க நல்ல முறையில் அது ஓதி வந்தா, நல்ல முறையில் ஓதிவாங்க, இஹ்லாஸா ஓதுங்க, எங்க இருந்தாலும் விடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில தனி ஒரு பரக்கத்தை கொண்டு வந்து வரும். ஷாவில் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்களை துனியாவை நான் கைவிட மாட்டேன், ஆகிராவிலையும் கைவிடும். அப்படின்னா என்ன இருக்கும், நீ துனியாவில ஆகிரா ரெண்டுலையும் கௌரவமா இருக்கணுமா என்ற அறிவித்துக்குள்ள வாழ்ந்தாங்க. யா லத்தீஃப் என்ற சொல்ல இந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நீங்க ஓதி வாங்க தொடர்ந்து அல்லாஹு தஆலா துனியாவை காலடியில கொண்டு போடுவான். துனியாவுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கணக்கில்லாம போய் தரும். இந்த நாட்டுடைய நீங்க வரலாற்றை ஏற்படுத்தி பார்த்தா, எடுத்து பார்த்தா, அந்த காலத்திலிருந்து நிறைய அகனியாக்கள், நிறைய பண வசதி படைச்சவங்க இவைகள்ல ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்கிறாங்க. உம்மு ஜவாயாவுல புருதா ஹோல் என்ற ஒரு இடம் இருக்குது. புருதா ஹோல் இந்த உள்ள ஜாவியா, ஆனா புருதா ஹோல் அந்த டைம்ல அதுலதான் ஓது. அதுல ஒரு பைத் ஒன்று இருக்கும், அரபியில் இருக்கும். அல் குதுவத்துல் குபுரா ஃபலுது பிரிஹாபிஹி தல்கல் யஸார முயஸ்ஸரா, அப்படி ஒரு பைத் ஒன்று இருக்கும். ஃபஷாதுலியு அல் குதுவத்துல் குபுரா ஃபலுது பிரிஹாபிஹி தல்கல் யஸார முயஸ்ஸரா. அஷாதுலியு, ஷாதுலி என்பது அல் குதுவத்துல் குபுரா, ஒரு பெரிய வழிகாட்டல். அது ஃபலுது பிரிஹாபிஹி, அதன் முற்றவழிகளில் நீ ஒதுங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மஜ்லிஸ்கள் இவைகள்ல வந்து நீ ஒதுங்கினா அதுல ஓது, உட்கார்ந்து நம்பிக்கையோட நீ ஓது. தல்கல் யஸார முயஸ்ஸரா, நீ லேசா பண வசதி உள்ளவனாக ஆகிவிடுவாய். அந்த பைத் ஒரு நாள் நான் அதை வச்சு ஒரு விளக்கம் சொன்னேன். சொன்னதோட நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், இதெல்லாம் நாங்க அனுபவத்துல கண்டிருக்கிறோம் ஹஸரத், நாங்க அனுபவத்துல கண்டிருக்கிறோம். அப்ப உங்களுக்கு துனியாட தேவைகளும் வருது, ஆகிராவையும் உங்களுக்கு சரி பண்ணி தருது என்றா அதுதான் இந்த தரீகா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிரயோஜனம். எனவே அன்பார்ந்த இஹ்வான்களே, சகோதரர்களே, இமாமுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்திலே எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க, போர் கூட செஞ்சிருக்கிறாங்க, யுத்தம் கூட செஞ்சிருக்கிறாங்க. இந்த காசால பிரச்சனை என்றா நாங்க உட்கார்ந்து பார்க்க தான் செய்யறோமே தவிர யாரும் இதுவரைக்கும் காசாவுடைய போர் பக்கம் பேசவில்லை, பலஸ்தீனு போக மாட்டோம் வந்து பார்க்க இல்லையா. ஏன்னா எங்களுக்கு பயம். இமாம் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காலத்துல போரும் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ தியாகங்கள் கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா, உங்களை நல்ல வழிக்குள்ள கொண்டு வரோடும் என்றதற்காக வேண்டி இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு தந்து நிறைய பிரயோஜனங்களை தரும் வகையில உங்களுக்கு இந்த தரீகத்தை உங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறாங்க. எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுகளோடும், என்ன நல்ல கொள்கையில வாழ வைத்தது இந்த தரீகத், நல்ல குணத்துல வாழ வைத்தது இந்த தரீகத், நல்ல இல்முகளை பிரயோஜனங்களை எனக்கு கொண்டு வந்து தந்தது இந்த தரீகத் என்றால் அந்த வழியில நாம தொடர்ந்து பிரயாணிக்க, அது வேற தரீகத்துள்ளவங்க தான் அவங்களோட தரீகத்தை அப்படியே தொடர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் துனியாவில உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷங்களை தருவது போல இன்ஷா அல்லாஹ் ஆகிராவில ஒரு பெரிய வெற்றியை தரும். இந்த குறை சொல்றவங்க சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், குறை சொல்றவங்க நான் அதுதான் நிறைய சொல்லுவேன். என்ன தெரியுமா, இந்த உம்மா வாப்பட பேரில நாங்க குர்ஆன் ஒன்று ஓதினா, யாசீன் ஒன்று ஓதினா ஒரு கூட்டம் ஓதவானாங்க ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. நானும் சொல்றேன், அவங்க யாரையும் அலட்டவான், ஓதாமலே இருங்கோ, இன்ஷா அல்லாஹ் கபரு போனதுக்கு அப்புறம் விளங்கும். ஓதினவன் என்ன பிரயோஜனம் அடைகிறான், ஓதாதவன் எவ்வளவு கவலைப்படுறான் என்றது இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் கபருக்கு போவோமே அப்ப விளங்கிக் கொள்ளலாம். அதனால் அழுத்தவானம் யாரை
யாரையுமே அலட்ட வானம். யாரும் நீங்க கட்டாயமாக உம்மா அப்பற பேர்ல குர்ஆன் ஓதணும் என்று யாரும் கட்டாயம் இல்லை. யாரும் வாஜிபல்லே ஓதினவன் இன்ஷா அல்லாஹ் அவன் கபருக்குள் உட்கார்ந்து கொண்டு புள்ளால என்ற பேர்ல ஓதுறாங்க, கூட தெரிஞ்சவன் ஓதுறான்டா அதுட பிரயோஜனம் தடையும் போது அவங்க ஓத வானான்னு சொல்லிட்டு வந்தான். ஐயோ நாமளும் ஓதல்ல, ஓதுறவனே வானான்ட்டு வந்துட்டோம், இன்கம் ஒன்றுமே இல்லை, அப்பதான் அவனுக்கு கவலை வரும். அதனால தரீகத்தில் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் குறை சொல்றவன் சொல்லிட்டே இருக்கலாம். நாங்க இருக்கிறது சுன்னத்து வல் ஜமாஅத் அந்த அகீதா ஸ்ட்ராங்கா காலை வச்சு நாங்க நின்று கொள்வோம். நாங்க பின்பற்றக்கூடிய தரீகத்துகள் எங்களுக்கு மஷாயிக்மார் நல்ல வழிகளை காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த வழிகள்ல இருந்து தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் பயணிப்போம். இன்றும் நாம் இதே தரீகத்தில் இருப்பது போல இன்ஷா அல்லாஹ் நாளையும் எங்களை பிள்ளைகளையும் இதைவிட அதிகமான கூட்டத்தோட இதைவிட அதிகமான கிரௌடோட இன்ஷா அல்லாஹ் அழைச்சு கொண்டு போவோம். அல்லாஹு தஆலா அதுக்குரிய பாக்கியத்தை தரட்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற அகீதாவிலே நிலையாக உறுதியாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எந்த ஒரு கெட்ட வழிகட்ட கொள்கைகளிலும் சிக்கிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. எங்களை ஒழுங்குபடுத்திய, எங்களை அழகுபடுத்திய, நல்ல குணங்களை சொல்லித்தந்த, நல்ல அறிவுகளை சொல்லித்தந்த, நல்ல வழிகளை காட்டித்தந்த இந்த தரீகாக்களிலே என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மிடத்துல யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ அத்தகைய எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவாயா ரஹ்மானே. யா அல்லாஹ் இன்றைய நாள் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளித்தவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா, அவர்களுடைய வாழ்க்கைகளுக்கு பரக்கத்து செய்வாயா, சந்தோஷங்களை கொடுத்தருள்வாயா. நேற்றைய நாள் யார் உணவு கொடுத்தார்களோ அவர்களுக்கும் பரக்கத்து செய்வாயா. அதே போல தமாம் வரும் வரைக்கும் யாரெல்லாம் ஒரு சின்ன ஒரு சதகாவின் மூலமாகவாவது இங்கே உணவு கொடுக்கிறார்களோ ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவுகளை கொடுப்பாயா, அவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா. உள்ளத்துல நிறைய தேவைகள் இருக்கும் யா அல்லாஹ், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துரு யா அல்லாஹ், எல்லா கவலைகளையும் நீக்கி வச்சிரு யா அல்லாஹ். இந்த உணவு கொடுக்கக்கூடியவர்களுடைய குடும்பங்கள்ல யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் இந்த தமாம் வாரத்துக்குள்ள அவங்களுக்கு ஆரோக்கியத்தை ஷிஃபாவை கொடுத்துரு யா அல்லாஹ், தைரியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல கேட்கப்படக்கூடிய எல்லா துஆக்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினாலும் அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய பொருட்டினாலும் கபூல் செய்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.